60 அடி உயரத்துல ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹியூஜ் ஸ்ட்ரக்சர். இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது, அதாவது அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய நடு கருவறையில உள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு அங்க உள்ள கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ப்பு காளை, ஒரு மாடு தான் வந்து டெய்லியும் கருவறைக்கு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு வந்து தீபாரணம் காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு கவு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குமா, அந்த கவு ஸ்ட்ரக்சர்ல ஒரு தீர்த்தம் வந்து ஊத்துவாங்க. அந்த தீர்த்தம் வந்து மாட்டோட வாயில இருந்து நம்ம தலையில படுற மாதிரி வந்து கீழே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வந்து இருக்குமா. அது உங்க மேல பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பிரச்சனையுமே அப்படியே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியுமா, அப்படி கம்மியாகிற ஒரு விஷயம் வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளா கடன் பிரச்சனை இருக்கு, அதாவது நீங்க கொடுத்ததா இருக்கட்டும் இல்ல நீங்க வாங்கினதா இருக்கட்டும், ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வாங்க முடியாம இருக்கீங்க அப்படின்னா இங்க அதுக்கும் ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அது என்ன அப்படிங்கறது வீடியோக்குள்ள வந்து சொல்றேன். கண்டிப்பா அதை மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மணி பிரச்சனை எல்லாமே வந்து டோட்டலா வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியுமே இங்க அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சீக்ரெட்டான ஒரு சில விஷயங்கள் வந்து வீடியோ உள்ள டீடைல்டா எக்ஸ்பிளைனா உள்ள வந்து பார்ப்போம். ஹாய் ஹாய் கௌதம் அண்ட் ஜி ஹச். ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் டெம்பிள். இந்த டெம்பிள் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் வீடியோக்கு உள்ள வந்து சொல்றேன். இந்த இடத்துல ப்ராப்பரா லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த. பட் ஸ்டில் கர்நாடகால இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி என்ன ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் ஆகணும்னு வந்து அவங்க எதிர்பார்த்து வரக்கூடிய விஷயம் யதார்த்தமா நடக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் வைப் அந்த கோயில் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து பார்க்கப்படுது. இதை ஏன் நான் இந்த இடத்துல வந்து எடுத்து வந்து சொல்றேன், கர்நாடகால இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நான் ஏன் அதை வந்து சொல்றேன் அப்படின்னா, இந்த சிலை ஆக மொத்தம் ஒரு 60 அடி, ஒரு 60 feet. இட்ஸ் ஹியூஜ். அதாவது அதை நீங்க பார்க்கும்போது மிகப்பெரிய கம்பீரமா வந்திருக்கும். உங்களுக்கு இந்த போட்டோ வந்து இமேஜ்ல ஷோ ஆயிட்டு இருக்குல்ல, பின்னாடி சிங்கம் வந்திருக்கும், அதுக்கு நடுவுல ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அம்மன் சிலை வந்து பல பாதுகாப்பு கவசங்கள், அதாவது பல ஆயுதங்களோட எதிர்த்து நிற்கும் போது அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது, டைரக்டா நீங்க போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வியூ வந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சாலும் டைரக்டா, அதாவது மெயின் கருவறை அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்னைக்கு ஒரு எல்லா கோயிலுமே ஒரு மெயினான கருவறைன்னு வந்திருக்கும். அப்படிப்பட்ட மெயினான கருவறையில தான் இந்த ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மன் வந்து ஒரு மெயினான கருவறையில இந்த இமேஜ் ஷோ ஆயிருக்குல்ல, இந்த அம்மன் தான் வந்து இந்த டெம்பிளுக்கு நடுவில் வந்து இருப்பாங்க. இந்த கருவறைக்குள்ள, இந்த கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கு டெய்லியும் காலையில வந்து அந்த கோயில்ல வளர்க்கக்கூடிய, அதாவது இந்த அம்மனுக்காண்டியே வளர்க்கக்கூடிய ஒரு மாடு வந்து தினமும் அந்த மாடு தான் வந்து இந்த கோயில் நடு கருவறைக்குள்ள வந்து கூட்டு வர வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கூட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு தீபாராதனை காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மாடே வந்து அங்க வரக்கூடிய மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கு. இது என்ன யானை ஆசீர்வாதம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா மாடு ஆசீர்வாதம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணுது. அதுவும் இங்க மட்டும்தான் பண்ணுது இந்த உலகத்துல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 2 தட்டு மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அந்த தட்டுல மாடு வந்து அது மாட்டுக்கு முன்னாடி கால் முன்னாடி வந்து வச்சிருப்பாங்க. நீங்க என்ன நினைச்சு அந்த தட்டுல நீங்க கை வைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, அந்த மாடு ஆசீர்வாதம் பண்ணுச்சு அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹோப் அந்த மக்களுக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாடு ஆசீர்வாதம் பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து நடக்காதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து 100% ஹோப்போட வந்து நம்புறாங்க அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள்கள். அதாவது இந்த ஒரு கோயில் வந்து இப்ப நான் சொல்றேன் இல்ல எங்க லொக்கேட் இருக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்நாடகால சன்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கௌடகிரி ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்துலதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து இருக்கு. அதாவது இந்த கோயில் நான் சொன்ன மாதிரி இந்த மாடு வந்து இப்படிதான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப்போட அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க. இதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு தீர்த்தம் வந்து ஊத்தப்படும். அதாவது இந்த இமேஜ் ஷோ ஆயிட்டு இருக்கு, இது வந்து மாடு கிடையாது, ஆக்சுவலா இது வந்து ஸ்ட்ரக்சரு, அதாவது ஒரு சிலை. இந்த சிலையில சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டு வந்து அந்த தீர்த்தத்தை வந்து ஊத்துவாங்க. அது வாயு மூலியமா, மாட்டோட வாயு மூலியமா கீழே வர மாதிரி வந்து இருக்கும். அது நீங்க கீழே குனிஞ்சு நீங்க வந்து
அதை வந்து அந்த தீர்த்தத்தை உங்க தலைமையில பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த ஊர் மக்கள் மூலியமா வந்து பார்க்கப்படுது. அண்ட் சி, நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம், அதாவது நீங்க கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல நீங்க இன்னொருத்தவங்கிட்ட வாங்கினதா இருக்கட்டும், நீங்க கொடுத்துட்டு அவங்க கிட்ட கேட்கறீங்க, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, என்னை விட்டு போன காசு தான் என் கைக்கு திருப்பி வரவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய பினான்சியல் ஒரு அடியில நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது இந்த கோயில்ல தான், அந்த கோயிலுக்குள்ளேயே தான் வந்திருக்கும். உங்களோட அதாவது காசு காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்திருக்கும். அதாவது அது கர்நாடகா அவங்களோட லாங்குவேஜ்ல வந்து எழுதியிருப்பாங்க, பட் ஸ்டில் இங்கிலீஷ்லயும் மேபி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். காசு காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கும். அந்த இடத்துக்கு போய் நீங்க ஒரு சில்லறை காசை எடுத்து, அந்த ஒரு கல்லு மாதிரி வந்திருக்கும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டோன் வந்து ஒரு பிக் ஸ்டோனா வந்திருக்கும். அதுல அந்த எங்க நீங்க பார்த்தாலுமே அது காசு 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 காசா ஒட்டி 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 வந்து வச்சிருப்பாங்க. அதை நீங்க கையை வச்சு அமுக்குனீங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிடிச்சுக்கிறோம் அந்த கல், அதை அப்படியே வந்து ஒட்டிக்கிறோம். அங்க நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வீட்டுக்கு திரும்பின ஒரு சில நாட்கள்லயே அதோட சேஞ்சஸ் வந்து அதோட பவர்ஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். உங்ககிட்ட நீங்க யார்கிட்டயும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்க கொடுத்தவங்களுக்கு அவங்க கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்களே வந்து உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா அந்த ஊர் மக்களும் வந்து பார்க்கப்படுது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியூவிங் பாயிண்ட் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா வந்திருக்கும். 60 அடி அப்படிங்கிற போது நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 60 அடியிலே ஒரு மிகப்பெரிய சிலையை வந்து செதுக்கியிருப்பாங்க. அது கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களா வந்திருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிங்கமா வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மா இவங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படி நிற்கும் போது அப்படியே அது நீங்க டைரக்ட் வியூல நீங்க பார்க்கும்போது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு அமேசிங்கான ஒரு லுக்கிங்ல உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. அண்ட் அந்த கோயில்ல எப்பவுமே வந்து அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்ணி தான் வந்து இருப்பாங்க. டெய்லியுமே அன்னதானம் வந்து அந்த கோயில்ல வந்து இருக்கும். வரக்கூடிய பக்தர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். கர்நாடகால தான் வந்து இருக்கு. கர்நாடகால சென்னப்பட்னா கௌடகிரி வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய செட் ஆஃப் ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. நீங்க கூகுள்லயா இருக்கட்டும், கூகுள் மேப்லயா இருக்கட்டும், நீங்க ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனின் கர்நாடகா டெம்பிள் அப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ப்ராப்பரான லொகேஷன் காமிக்கும். வில்லேஜ் அப்படிங்கறதான் பேர், அதுக்காண்டி நீங்க ஒரு ரொம்ப கிராமமா இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஊரா தான் வந்து இருக்கும். பட் ஸ்டில் இதுக்கான பேரே வந்து கௌடகிரி வில்லேஜ் அப்படின்னு சொல்றதுனால அது வந்து ரொம்ப ஊர் நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப சின்ன ஊரா இருக்குமோ, கிராமமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கும் அந்த ஊர். ஒரு மஸ்ட் லைஃப்ல ஒன் டைம் ஆச்சு போய் வியூ பண்ணிட்டு வாங்க, ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதோ இருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நீங்க பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சோஷியல் மீடியா கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ்மே கொடுக்குறேன். இப்போ மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். பாய்.